கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கொலோசையர் 3:17 இப்படியா சொல்லுது: வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிங்கள்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை வாசிக்கும் போது, ஒரு கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டோம்னா, என்ன செஞ்சாலும் சரி, நம்ம செய்யற காரியங்கள்ல அவருடைய நாமம் மகிமைப்படணும்னு சொல்லிட்டு, நம்ம எந்த வார்த்தையிலயும் சரி, நம்ம ஆக்ஷன்லயும் சரி, நம்ம செய்கையிலயும் சரி, என்ன செஞ்சாலோ அது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், அவரை வெளிப்படுத்தக்கூடியதா காணப்படணும்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆமாங்க, நம்ம எந்த இடத்துலயும் சரி, நம்ம வீட்லயா இருக்கட்டும், நம்ம வேலை செய்கிற இடத்துலயா இருக்கட்டும், இல்ல மற்றவங்களோட நம்ம பேசுகிற இடத்துலயா இருக்கட்டும், நம்மளுடைய வார்த்தையிலையும் நம்மளுடைய நடக்கையிலையும் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களை காணப்பட வேண்டியது அவசியமா காணப்படுது. ஒவ்வொரு நாளும் உங்க வார்த்தையிலையும் சரி, உங்க நடக்கையிலையும் சரி ஜாக்கிரதை உள்ளவராக இருங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.